அழகே அழகு சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அழகுமதி எப்படி இருந்தாவது கொடைக்கானல் போகிறதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க தான் செய்ய போகிறாங்க. ஏன்னா அழகுமதி சுரேஷோட சேர்ந்து ஒன்றா போகணுமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க. இந்த இடத்துல விருப்பம் இல்லாத மாதிரியும் அழகுமதி இருக்காங்க. ஏன் நம்ம அவங்களோட போகணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. இந்த இடத்துல தான் அழகு மலர்கிட்ட பாக்யராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாவது அழகுமதியை சம்மதிக்க வை. அழகுமதி வந்தால் தான் கண்டிப்பாக சுரேஷும் வருவான். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு இடையில இப்போ இருக்கிற விரிசலும் கொஞ்சம் சரியாகிறதுக்கு இதுதான் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் மலர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட அழகு மலருக்கும் என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. ஏன்னா அழகுமதி இங்கே இருந்துக்கிட்டு சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் இடையில இப்போ ரொம்ப பிரச்சனைகள் வர மாதிரி தான் சூழ்நிலையும் இருக்குது. அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக கொஞ்ச நாள் இருந்தால் 2 பேருக்கு இடையில புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் சொல்கிறாங்க. சரிங்க, நான் போய் அழகுமதிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் கிளம்புறாங்க. அங்கே போனால் உள்ள அழகுமதி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு துணியை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் அழகுமதி கிட்ட மலர் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கி போய் பேசுகிறாங்க. அப்போ தான் மலர் மதி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதுக்கு மதி சொல்லுங்கள் என்ன ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி ஒரு வவுச்சர் வந்திருக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு, அதனால 4 பேர் போகிறதுக்கான வவுச்சராக இருக்குது. அதில் நாங்கள் மட்டும் போனால் நல்லா இருக்காது மதி, அதனால் நீயும் சுரேஷும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க நம்ம அழகு மலர். அழகுமதியும் நான் எப்படிக்கா வர்றது, அதுவும் அவரோட எப்படி நான் சேர்ந்து வருவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்குறாங்க. அந்த இடத்துல மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்ப மதி, நீயும் சுரேஷும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சமயம்தான் இது. இருந்தாலும் அழகுமதி இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. அப்போ தான் மலர் சொல்கிறாங்க, இங்கே பாருமதி, நான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு நீயே பார்க்குற. எனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் இந்த 3 நாள் தான். இந்த இடத்துலையும் இதையும் தவற விட்டுட்டேன்னா கண்டிப்பாக என்னால் வேறு எங்கேயும் ஆமாவும் அத்தையும் இப்போ கொடைக்கானல் போகிறதுக்கு சம்மதிக்கிறதுக்கு முழு காரணமே நீயும் சுரேஷும் கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு தான் சரின்னு சம்மதிச்சிருக்காங்க. இப்போ நீயும் வரலைன்னு சொன்னால் எங்களோட பிளானே கெட்டு போயிடும் வாமதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் கெஞ்சுறாங்க. இதை பார்த்ததுமே அழகுமதி என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் அழகுமதி எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. இதை கேட்டதுமே மலருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்பவே தேங்க்ஸ் மதி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். எதுக்குக்கா தேங்க்ஸ், நம்மளுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்குறாங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கேருந்து நீங்கள் கஷ்டப்படுறத விட இந்த 3 நாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியும் பெருந்தன்மையாக பேசுகிறாங்க மலர்கிட்ட. இவங்க 4 பேருமே கொடைக்கானல் கிளம்ப தயாராகிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக. இந்த இடத்துல தான் ஒரு சில சுச்சுவேஷன்லாம் நடக்கப்போகுது. அப்போ இவங்க 2 பேருக்கான புரிதல் நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இனியாவது அழகுமதியை சுரேஷ் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் தான் இவங்க 2 பேருக்கான புரிதல் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் அழகுமதிக்காக பெரிய டிஸ்கே எடுக்க போகிறாரு இனி வர எபிசோடில். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அழகுமதி, சுரேஷ் மற்றும் அழகு மலர், பாக்யராஜ் இவங்க 4 பேருமே கிளம்பி கொடைக்கானல் போயிடறாங்க. கொடைக்கானல் போனதுமே என்ன செய்கிறாங்கன்னா, சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகு மலர் ஆசைப்படுறாங்க. அதனால பாக்யராஜ் கிட்ட ஏங்க வாங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல பாக்யராஜ் சரி மலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, சரிங்க நம்ம அழகுமதியும் கேட்போம் போமான்னு கேட்போம், கேட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்ல, சரி கேட்டுட்டு வா நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற சமயத்தில் தான் அழகுமலர் என்ன செய்கிறாங்கன்னா, மலைக்கிட்ட போய் இருந்துட்டு அந்த மலையில் இருக்கிற இயற்கையும் பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த இடத்துல பாக்யராஜ் தன்னோட மனைவியோட சந்தோஷத்தை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே ஜோடியாக நின்றுக்கிட்டு ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் அழகுமதியும் ஒரு மாதிரி என்ன நினைக்கிறாங்க, என்னன்னா நம்மளுக்கும் வச்சது பாரு எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அழகு மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாமதி நீயும் இங்கே வந்து பாரு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் மதியை கூப்பிட்றாங்க. இந்த தருணத்தில் தான் அழகுமதி அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நின்று
மலையை ரசித்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் தான் சுரேஷ் கிட்ட மலர் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, சுரேஷ் கொஞ்சம் மதியை பார்த்துக்கோ, நான் இங்கே வெளியே உங்கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது, அதனால் நானும் உங்கள் அண்ணனும் போய் சாப்பிட்றதுக்கு எதனாலும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை சுரேஷோட விட்டுட்டு கிளம்பி போகிறாங்க நம்ம பாக்யராஜ் மற்றும் அழகுமலர். ஏன்னா இவங்க 2 பேரும் தனியாக இருந்தால் தான் இவங்களுக்குள்ள புரிதல் ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தனியாக இருக்க வைக்கிறாங்க. அழகுமதியும் மலையை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது தான் ஸ்லிப் ஆகிடுது அவங்க கால். இந்த இடத்துல தான் கீழே விழுக போகிற மாதிரி போகிறாங்க அழகுமதி. இந்த தருணத்தில் தான் அழகுமதி கீழே விழுகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சுரேஷ் பிடிச்சிடாது. இந்த தருணத்தில் இவங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அழகுமதியும் சுரேஷும் இப்படி நிற்கிற ஸ்டைலை பார்த்தா நம்ம அழகுமலருக்கு சொல்லவே முடியாத சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் பரவாயில்லையே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுரேஷ், அழகுமதி மற்றும் அழகுமலர், பாக்யராஜ் இவங்க 4 பேருக்குமே என்ன தோணுதுன்னா, கப்பிள்ஸ் பார்ட்டி அங்கே தங்கியிருக்க இடத்துல நடக்குது, அதனால அதில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அழகுமலரும் வா அழகுமதி அங்கே போய் நம்ம என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 பேருமே போகிறாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு கப்பிள்ஸும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்க்குற அழகுமலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நானும் பாக்யராஜ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் நினைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இந்த நேரத்தில் தான் அழகுமலர், மதி நீங்களும் போய் டான்ஸ் ஆடுங்க சுரேஷோட அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ஆஹா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பிள்ஸ் பார்ட்டி மேம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணவும் சுரேஷும் அழகுமதியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் அதுக்கேற்ற மாதிரி இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அழகுமதிக்கும் சுரேஷை பிடிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக இனி ஒரு சுச்சுவேஷனும் நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தா அழகுமதிக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல நம்ம சுரேஷ் என்னோட ஒய்ஃபை யார் தொடுறது அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கோவப்பட்டு அந்த ரவுடிகளை அடிச்சும் துவைக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு சில காயங்கள் பட்டுறது நம்ம சுரேஷ்க்கு அடிபட்டதை பார்த்ததுமே அழகுமதிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் நம்மளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாரு சுரேஷ் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் மனசில் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதிக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அடிபட்ட இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை கூப்பிட்டு அழகுமதி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல அழகுமதி சுரேஷை நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க இனி வர எபிசோடில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி மற்றும் சுரேஷுக்கு இடையிலான காதல் மலருமா அப்படின்றது தான் இனி அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.